Welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கான்செப்ட் கண்டிப்பா வந்துட்டு இந்த பிசினஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்படி இந்த பிசினஸை பண்ணலாம் அப்படினு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்க அப்படினா ஒரு குட்டி ஃபேக்டரி உங்க வீட்லயே ஸ்டார்ட் பண்ற மாதிரியான பிசினஸ் 100% லாஸே வராதுங்க இந்த பிசினஸ்ல. இன்னொன்னு சொல்லிக்கிறேன். நம்மளோட இன்னொரு சேனல் தெரியும் சாரி டு டிஸ்டர்ப் சொல்லிட்டு அதுல வீடியோஸ் நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். எங்களோட பாசிட்டிவ் கோவிட் பாசிட்டிவோட அவேர்னஸ் இது நாங்க என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி அதே போல கொஞ்சம் ஃபன்னான வீடியோஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். அது கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ரிலீவ்டா இருக்கும். ஒரு ஃபன் பேஸ்ட் வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கும் கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் எண்ட் கார்ட்லயும் அதோட சேனலோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ இந்த கான்செப்ட் குள்ள இன்னைக்கு போயிடலாம். சோ அதுக்கு முன்னாடி as usual நம்மளோட சேனல்ல இன்னும் நீங்க subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா கீழ தெரியுற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி subscribe பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா கிடைச்சிடும். இந்த பிசினஸ் பொறுத்த அளவுக்கு மிஷின் வெச்சும் நீங்க பண்ணலாம், மிஷின் இல்லாமயும் பண்ணலாம். சோ மிஷின் இல்லாம பண்றதுனால தான் நீங்க ஒரு குட்டி ஃபேக்டரியா உங்க வீட்ல இருந்தே இத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு சொல்றேன். இது ஒரு எசென்ஷியலான ப்ராடக்ட்ன்றதுனால கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா செக்கெண்ணெய் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிசினஸ் தான் இல்லைங்களா. அதனால வந்து இதுல ஒன்றும் புதுசு கிடையாதுன்னு நீங்க யோசிக்கலாம். பட் புதுசு இருக்கு இதுல. என்னன்னா மிஷின் வேண்டான்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன் மிஷின் வேண்டான்னு சொல்லியிருக்கேன்? அப்போ நம்ம எப்படி வந்து செக்கெண்ணெயை அரைக்க முடியும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க இல்லைங்களா. அதுக்கு தான் இந்த பதில் நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் செக்கெண்ணெயில ரொம்ப நல்லாவே சேல்ஸ் ஆகுறது என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய், அப்புறம் கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இது மூணு தான் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. இது இல்லாம தான் அந்த இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய் அதெல்லாமே வந்துட்டு வாங்குவாங்க, விளக்கெண்ணெய் இந்த மாதிரிலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மேஜர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய். இது மூணுக்கும் எப்பயுமே டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த செக்கு எண்ணெய் அப்படின்றதே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% அளவுக்கு தான் வாங்குறாங்களே. இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 20 பாப்புலேஷன். அதுவும் எப்படின்னா அந்த ஆன்லைனில் செக் என்னன்னு வைக்கிறது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரெஃபரன்ஸ் சொல்கிறது, இந்த மாதிரி தான். மேக்ஸிமம் நமக்கு 20%னா 80% ஆஃப் பாப்புலேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி செக் எண்ணெயை கன்சியூம் பண்ணுறதே இல்லை. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு நாலேஜ் கூட இல்லை இது கன்சியூம் பண்ணுறதுனால என்னென்னு. மேக்ஸிமம் நிறைய இடத்துல சொல்கிறாங்க, டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க, நம்ம சாப்பிட்ற நார்மல் ஆயில்ஸ் எல்லாம் அது ஆயிலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ அந்த ஆயில்ஸை குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளோ ஹெல்தி நம்மளோட உடம்புக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தரமான செக் எண்ணெய் நம்ம அரைச்சி சாப்பிடும் போது அதோட ருசியும் சரி, அதோடைய பக்க விளைவு இல்லாமல் நம்மளோட ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளோட ஹெல்த்தும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு லிட்டர் ஆயில் நம்ம 100 ரூபா கொடுத்து கடையில் வாங்கிடலாம். ஆனால் நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 10,000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு 300 ரூபா கொடுத்து அந்த ஆயில் வாங்கினோன்னா நாளைக்கு அந்த 10,000 நம்ம செலவு பண்ண வேண்டாம். சிம்பிள் இதுதான். நம்மளோட ஃபுட்டில் ஒன்றுத்துக்கும் நம்ம கணக்கு பார்த்து ரேட்டு பார்த்து வாங்குறோம் இல்லைங்களா. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஆர்கானிக் அப்படின்னா ஒரு மஞ்சப்பொடி நான் ஆர்கானிக் வாங்குறேன் அப்படின்னா 1 கிலோ, அந்த 1 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 800 ரூபா 900 ரூபா சொல்லுவாங்க. ஆனால் இதுவே எனக்கு நார்மல் மஞ்சப்பொடி 550 ரூபாய்க்கே கிடைக்கும். ஒரு 150 ரூபா 200 ரூபா அதிகம்னா என்னோட ஹெல்த்துக்காக நான் டெய்லி பாலில் மஞ்சள் போட்டு நான் குடிக்கிறேன், குழந்தைக்கு கொடுக்குறேன், ஃபேமிலியே வந்து அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக நான் கெமிக்கல் போட்டதை 3 வேளையுமே குடிக்க முடியாது இல்லைங்களா. அதுக்காக தான் வந்து ஆர்கானிக்கு கொஞ்சம் பைசா செலவானாலும் ப்ளீஸ் நீங்கள் வந்து அதை பண்ணுங்கள். இப்போது என்னென்ன ஆயில்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ டோட்டலாக இந்த மாதிரி நம்ம பேஸில் பண்ணுறோம் பிஸ்னஸ் அப்படின்னா நமக்கு சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், அதே போல் ஜிஞ்சிலி ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில், கோகனட் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், பாம் ஆயில், இது எல்லாமே வந்து நம்மளால் இந்த மெத்தடில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா கடலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எள்ளு, தேங்காய், இது எல்லாமே நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நல்ல வெயிலில் சுருக்க காய போட்டு எடுக்கணும். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. ஸோ இப்படி நீங்கள் காய போட்டு எடுத்தால் தான் எண்ணெய் வந்து உங்களுக்கு ரொம்ப அளவு ஜாஸ்தியாக கொடுக்கும். இது வித்தவுட் மிஷினில் நான் பண்ணலான்னு சொன்னேன். எப்படி அப்படின்னா நம்ம நியர்பை செக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செக்கில் நம்மளால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த எண்ணெயை சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் பிஸ்னஸ் வந்து நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. யூஸ்வலாக செக் எண்ணெய் பண்ணணும் பிஸ்னஸ் அப்படின்னா நம்ம வந்துட்டு முதல்ல இந்த மிஷின் வாங்கணும். அது ஒரு 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிஷினை வாங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சின்ன கேல்குலேஷன் மட்டும் நான் மேஜரான ஆயில்ஸ்க்கு மட்டும் சொல்லிடுறேன், ப்ராஃபிட் உங்களுக்கு சேர்த்து. இப்போது ட்ரை கோகனட் வித்தவுட் சல்ஃபர் நிறைய இடத்துல எதுக்கு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காயோட கலருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மல் தேங்காய் எண்ணெய் நீங்கள் கடையில் வாங்கும்போது அதோட திக்னஸ்க்கும் இந்த சல்ஃபர் போட்டு வாங்குறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து சல்ஃபர் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் சல்ஃபர் ஆட் பண்ணாதீங்க. அதே போல் கெட்டு போகாமையும் இருக்கும் ரொம்ப நாள். ஸோ அதனால தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கொப்பரை வாங்குறோம் இல்லைங்களா, 105 ரூபா கொப்பரை.
ஸோ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சார்ஜஸ் நமக்கு கடையில் போடுவாங்க. அதே போல் தேங்காய் எண்ணெய் எப்பயுமே அரைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி செக்கில். அதனால இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை ப்ரெஷர் மிஷினே தேவை கிடையாது. நார்மலாக இப்போது 4 கிலோ ட்ரை கோகனட் கொப்பரை நம்ம கொண்டு போய் கொடுக்குறோன்னா இதில் கிட்டத்தட்ட 2.25 லிட்டர் அளவுக்கு நமக்கு எண்ணெய் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 கிலோவுக்கு ஆகிற கொப்பரை வந்து 420 ரூபா கிட்ட ஆகும். கிரைண்டிங் சார்ஜஸ் 40 ரூபா. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 17 ரூபாலேருந்து 20 ரூபாக்குள்ளே அரைக்கிற சார்ஜஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் டோட்டலான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 460 ரூபா ஒரு 2.25 லிட்டருக்கு. ஆனால் நீங்கள் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எவ்வளோக்கு வாங்குகிறோம், 1 லிட்டர் நம்ம தேங்காய் எண்ணெய் ஒரு செக்கில் ஆட்டினதை வாங்குகிறோன்னா 360 ரூபா, சில இடத்துல 400 ரூபா அந்த ரேட் கூட விற்கிறாங்க. ஒரு 300 ரூபாய்க்கு கீழே இந்த எண்ணெயை கொடுக்குறாங்கன்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பாக யோசிக்கணும். ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்னு கிடையாது. நான் சொல்கிறது கொப்பரை ஒரு நாள் வந்து 120 ஆகும், ஒரு நாள் 100 ஆகும். இந்த மாதிரி டிபெண்ட்ஸ். இது ஏறவும் சரியும் இறங்கும் சரி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது ரீட்டைல் மார்க்கெட்டோட ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு 250 ரூபா கொடுக்குறாங்க, 200 ரூபாய்க்கு 1 லிட்டர் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். இப்படி இந்த அரைக்கிற காசு தான் மிஷினில் கொடுத்தா 20 ரூபா ஒரு லிட்டருக்கு மினிமம் வாங்குவாங்க. நமக்கு வந்து இவ்வளோ கொப்பரை போட்டால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 70% அளவுக்கு நம்மளால் ஆயில் எடுக்க முடியும். தேங்காயில் மட்டும் நல்ல கொப்பரையாக நம்ம போட்டோம் அப்படின்னா தரமாக பார்த்து. ஸோ இதுக்கு கீழே கொடுக்குறாங்கன்னா அப்போ அதில் என்ன போடுவாங்க அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பேக்கெட் நம்ம நார்மலாக வாட்டர் பாட்டில்ஸ் தான் கொடுப்பாங்க எண்ணெய். அப்படி இல்லாமல் நம்ம ஒரு பேக்கெட்ஸில் போட்டு கொடுக்குறோம், அந்த மாதிரி பேக்கிங்கில் வேணும் அப்படின்னா ஒரு 5 ரூபா பேக்கிங் ஆகும். செல்ஃப் லாக் கவரே வாங்கிக்கோங்க. மிஷின் பேக்கிங்லாம் இனிஷியலில் தேவை கிடையாது. இந்த மூடி போட்டே வரும் பார்த்தீங்களா பேக்கிங், அந்த மாதிரி பேக்கிங்கே வாங்கிக்கோங்க. டோட்டலாக நமக்கு இப்போ எண்ணெய் இந்த சார்ஜஸ் எல்லாமே போனால் கூட நமக்கு லிட்டருக்கு ஒரு டீசெண்டான அமௌண்ட் லாபமாகவே நிற்கும். மார்க்கெட் ப்ரைஸு ஒரு 310 ரூபாலேருந்து 330 ரூபா போதா, நம்ம வந்து ஒரு 280 ரூபாலேருந்து 191 ரூபா, அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஒரு கடைங்களுக்கு போடுறோம் அப்படின்னா கூட நமக்கு ஒரு 89 ரூபா கிட்ட லாபம். ஓன் ப்ரொடக்ஷன் வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மிஷின் சார்ஜஸ் இல்லாமல் உங்களுக்கு பவர் கன்சம்ஷனுக்கு ஒரு 2 ரூபா தான் உங்களுக்கு எடுக்கும். ஸோ ஓன் சார்ஜஸாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியாக தான் ஆகும். அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இனிஷியலில் மிஷின்ஸ் எதுவும் வாங்காமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ 280 ரூபாய்க்கு உங்களுடைய செலவுகள் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கூட 127 ரூபா கிட்ட உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். மினிமம் ஒரு 100 ரூபாவது உங்களால் வந்து லிட்டருக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும் தேங்காய் எண்ணெயில். இதே போல் தான் வந்துட்டு கடலெண்ணெய். நீங்கள் கடலெண்ணெய் பண்ணும்போது நார்மலாக நம்ம கடலை வந்து சட்னி கரைக்கிறது வீட்டில் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த கடலை வந்து எண்ணெய்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்ல பெரிய பெரிய கடலை முத்தாக மொட்டாக இருக்கும். அந்த கடலை கொஞ்சம் சாப்பிடும்போது சுவையாக இருக்காது. அது அந்த கடலையில் தான் எண்ணெய் வரும். ஸோ அந்த கடலையை வாங்கி ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு தான் அரைக்கணும். பெரிய கடலை அப்படின்னாலே எண்ணெய் எடுக்கிற கடலைனாலே தெரியும். அந்த மாதிரி கடலைலாம் பார்த்திங்க அப்படின்னா 80 ரூபா கிட்ட உங்களுக்கு ரேட் வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் நமக்கு FSI இருந்தால் போதும். ஸோ அந்த FSI எப்படி எடுக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் ஹோல்சேல் மார்க்கெட் டீட்டெயில்ஸும் இருக்கும், அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 2.5 கிலோ வந்துட்டு கடலை போடுறோம் அப்படின்னா நமக்கு 1 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் கிடைக்கும். ஸோ 200 ரூபா அதுக்கு நமக்கு ஆகிறதுக்கு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.5 கிலோ அப்படின்னா நமக்கு 80 160 ஸோ 40 அப்படி சொல்கிறேன் நான். 200 ரூபா கிட்டே நமக்கு மேக்கிங் சார்ஜஸ். கிரைண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். எப்படி வந்து கோகனட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியோ எண்ணெய் எடுக்கிறது, அதே போல் தான் கடலையும் ஒரு ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு எண்ணெய் வந்துடும். இதில் 2 மெத்தட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடலை புண்ணாக்கு நல்லா வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு ஒரு உரமாக போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல இந்த கடலை நம்ம அரைச்சோன்னா எண்ணெய் நமக்கு கொடுத்துட்டு கடலை அந்த புண்ணாக்கு அவங்க எடுத்துப்பாங்க. சார்ஜஸ் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னே சொல்லிடுவாங்க. சில பேர் வந்துட்டு இல்லை எங்களுக்கு கடலை புண்ணாக்கு வேணும், நாங்கள் எடுத்துக்கிறோம், பரவாயில்ல அரைக்கிற சார்ஜஸ் கொடுத்துருவோன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ வேஸ்டேஜ்க்கு ஒரு 40 ரூபா போட்டு உங்களுடைய ஆயில் நீங்கள் அரைச்சி கொடுக்குறத மைனஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 40 ரூபா கொடுத்துட்டு அந்த கடலை புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து நீங்கள் வெளியே கூட தீவனமாக எதுக்காச்சும் நீங்கள் வந்து விற்றுக்கலாம். ஸோ இது 2 சார்ஜஸ் உங்களுக்கு. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 270 ரூபா வரைக்கும் கடலெண்ணெய் உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகும். 5 ரூபா பேக்கிங், மார்க்கெட்டிங்க்கு ஒரு 2 ரூபா, மேக்கிங் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே ஃபுல் சார்ஜஸ்னு எடுத்துக்கிட்டோம் 207 ரூபா கிட்ட. ஸோ 260 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இதில் இருக்கிற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்துட்டு ஒரு 100 ரூபாவது லாபம் கிடைக்கும். ஸோ 100 ரூபா அப்படின்றது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கடலை வாங்கும் போது நம்ம ஹோல்சேலாக மூட்டைங்களில் வாங்கணும். இப்போ அப்படி இல்லைனா நமக்கு வந்து குறைஞ்சது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 ரூபா 55 ரூபா இப்படி தான் லாபம் வரும். மூட்டைங்களில் நீங்கள் கடலை வாங்கும்போது ஹோல்சேலில் 50 கிலோ மூட்டை 100 கிலோ மூட்டை அப்படி வாங்கும்போது நமக்கு இந்த 80 ரூபா ப்ரைஸ் வராது. 65 ருபீஸ் 55 ருபீஸ் இந்த மாதிரி ப்ரைஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் வந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி
ஹோல்சேலில் வாங்கும்போது ஒரு 100 ரூபா அந்த அளவுக்குள்ள ப்ராஃபிட் நிற்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 5 கிலோ ஃபஸ்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா 80 ரூபா ரேட், அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். 60 ரூபா இல்லை 100 ரூபா. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 to 100 ருபீஸ் அந்த மாதிரி மார்ஜின் வச்சுக்கோங்க. இதே தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய்க்கு. ஸோ 1 லிட்டர் அதுக்கு வந்து நல்ல எள்ளு செலக்ட் பண்ணி எடுக்கணும். 2.25 கிலோ அளவுக்கு நீங்கள் எள்ளு போடுறீங்க அப்படின்னா 120 ரூபா ஒரு கிலோ எள்ளு. ஸோ 270 ரூபா ஆகும். இதுக்கு கண்டிப்பாக கருப்பட்டி போடணும். 250 கிராம் பாம் ஜாகரி, அது கிலோ பார்த்தீங்கன்னா 200 ரூபா. ஸோ 50 ரூபா வரைக்கும் ஆகும் உங்களுக்கு வந்து 1 லிட்டர் வந்து எண்ணெய்க்கு நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு. பேக்கிங் 5 ரூபா, மார்க்கெட்டிங் 2 ரூபா. ஸோ அரைக்கிற சார்ஜ் 17 ரூபா. நீங்கள் ஓனாக பண்ணுறீங்க அப்படின்னா 3 ரூபா. ஸோ 344 ரூபா கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு. நீங்கள் அரைச்சி கொண்டு வர்றதுக்கு 330 ரூபா பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு மிஷின் வச்சுருக்கீங்க அதில் அரைக்கிறதுக்கு. ஸோ 390 ருபீஸ் வரைக்கும் அதை சேல்ஸ் பண்ணலாம் ஹோல்சேலில். ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 46 ரூபா ஒரு லிட்டருக்கு. இதுக்கு கம்மியாக பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அங்கே பாம் ஜாகரி போட மாட்டாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பாம் ஜாகரி போடவே மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு லிட்டர் லாபம் எடுக்கிறீங்க நல்லெண்ணெயில் அப்படின்னா வேறு என்னென்னலாம் கூட எடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பீனட் ஆயில், கோகனட் ஆயில் இதெல்லாம் கூட சேர்த்து தான் வந்து அந்த ப்ரைஸே வந்து எடுக்க முடியும். ஸோ குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், அதே போல் பார்த்தீங்கன்னா கடுகெண்ணெய், ரைஸ் பிராண்ட், பாம் ஆயில் இது எல்லாமே அரைச்சி கொடுப்பாங்க நமக்கு. ஸோ இதிலெல்லாம் வந்து அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து ஒரு 3 லிட்டர் இப்படி கணக்கு வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணணும். எல்லா ஆயிலும் சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து சேல்ஸ் மூமெண்ட் இருக்கும். இப்போது ஒரே கடைன்னு இல்லாமல் ஒரு 4-5 கடையை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 ஷாப்பில் ஆல்டர்னேட் டேஸில் 3 லிட்டர் தான் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்றதுனால குறைஞ்சது ஒரு கடைக்கு வந்து ஒரு 100 பேர்லேருந்து 200 பேர் வந்துட்டு போவாங்க. ஸோ ஒரு லிட்டர் வாங்குறாங்க அப்படின்னா கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர், இல்லை 1 லிட்டர் வந்து ஒருத்தர் வாங்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் 200 கிராம்ஸ் பேக்கெட், அது ஒரு 5 பேக்கெட் அந்த மாதிரி போடுங்க. அப்படி போட்டாங்கன்னா ஒரு 200 பேர் வரும்போது 270 ரூபா கொடுத்து வாங்கல அப்படின்னாலும் 35 ரூபா 40 ரூபா கொடுத்து பேக்கெட்ஸ் வாங்குவாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், நீங்கள் போடுற பேக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 ml, 200 ml, 500 ml, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் உங்களோட ஓன் பிராண்ட் FSI இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் செக்கில் போய் ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, உங்கள் வீட்லேயே மிஷினில் ஆட்டினாலும் சரி, ஸ்டீல் வெசல் கண்டெய்னர் தூக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஊற்றி ஒரு 2 மணி நேரம் வந்து வெயிலில் வச்சுருங்க. வச்ச உடனே அடியில் ஃபுல்லாக அந்த துப்பி எல்லாமே வடிகட்டிடும். ஆல்ரெடி அது வடிகட்டி தான் கொடுப்பாங்க, அதனால் கீழே கசடுன்னு வாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே தங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ எதுவுமே கெட்டு போக வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி 100 ml 200 ml போடும்போது நான் வாங்குறவங்களுக்கும் அதோடைய இது தெரியாது. ஓகே ஒரு 30 ரூபா 40 ரூபா தானே, ஹெல்தி ஆச்சு அப்படின்னு வாங்கிடுவாங்க. ஸோ இப்படி பண்ணிங்க ஒரு 5 ஷாப்ஸ்க்குன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 8,700 ருபீஸ், ஒரு 10,000 கூட உங்களால் தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மந்த்லி ஒரு டீசெண்டான இன்கம். இப்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் வந்து ஆல்ரெடி அமேசான், ஃப்ளிப்கார்ட், பிக் பாஸ்கெட் எல்லாத்துலேயுமே வீடியோ போட்டிருக்கேன். அவங்களோட வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். FSI வெறும் 100 ரூபா தான் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆன்லைனில், அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் ஒரு 10 கிலோ 20 கிலோ வாங்கி ஒரு 5 லிட்டர் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு 5,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வைங்க. வச்சு எல்லாத்துலேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 5 கிலோ கூட வாங்குங்க. வாங்கி ஒரு 2 பாட்டில் கூட உங்களோட ஏரியாவில் உங்களோட லோக்கல் ஷாப்ஸில் போடுங்க. இல்லை நீங்கள் இந்த மாதிரி டைமில் போய் அங்கே போடுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா கூட ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஆயில்ஸை சேல்ஸ் பண்ணலாம். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கூட அட்டாச் பண்ணி சேல்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர் இதை வாங்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.